श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणशरणं प्रपद्ये ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லி பெரியாழ்வாருடைய குலமாகிய அந்த நந்தவனத்திற்கு கற்பக கொடி போன்றவள் ஆண்டாள். திருவரங்கப் பெருமான் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். திருவரங்கப் பெருமான் ஸ்ரீரங்கராஜன் அப்படி திருவரங்கப் பெருமானாகிய ஹரிச்சந்தன மரத்தோடு சேர்ந்திருப்பதால் அந்த திவ்ய தம்பதி ஆண்டாளும் ரங்கமன்னாரும் ரங்கநாதனும் காண அழகியவளாய் இருக்கிறார். சேர்ந்திருப்பதால், ரங்கநாதனோடு சேர்ந்திருப்பதால், ஹரிச்சந்தன மரத்தோடு இந்த கற்பக கொடி சேர்ந்திருப்பதால் காண அழகியவளாய் இருக்கிறார். சாக்ஷாத் க்ஷமாம், நேராக பொறுமையும் பூமி தேவியுமே அவதாரம் பண்ண வடிவு கொண்டவளாய் இருக்கிறார். கருணையா அந்யாம் கமலாமிவ, கருணையால் அந்யாம் இன்னொரு பெரிய பிராட்டியோ என்பது போல இருக்கிறாள் ஆண்டாள். அவ்வளவு காருண்யம், பெரிய பிராட்டி மகாலட்சுமி போன்ற காருண்யம், மற்றொரு பெரிய பிராட்டி போன்றவளாய் உள்ள இந்த ஆண்டாளை கோதாவை அனன்ய சரணகா, வேறு புகழில்லாத அடியேன் சரணம் பிரபத்திய, சரணமாக அடைகிறேன் என்கிறார் சுவாமி. இன்றைக்கி திருவாடிப்புறம் ஆண்டாள் திருநட்சத்திரம். அதை பற்றி அடியேன் சுவாமி 45ஆம் பட்ட ஐஷிங்கர் அவருடைய சதமான உற்சவம் இந்த வருஷம். அவர் 1976 பூர்வாசிரமத்தில் முக்கூர் ஐஷிங்கர் முன்னிலையில் ஒரு முக்கூரில் அகோபில மடத்தில் ஒரு திருப்பாவை பற்றிய ஒரு உபன்யாசம். ஐஷிங்கர் அப்போது ஒரு டோலோத்சவம் நடந்தது நான் கண்ணனுக்கு, மடத்து கண்ணனுக்கு. அப்போது அந்த டோலோத்சவம் நடத்தின பக்தர் கல்யாணமாகி ரொம்ப வருஷம் கழித்து 10 வருஷத்துக்கு மேலாகும், குழந்தை பிறக்கலையேன்னு வருந்தி தமக்கு பேரன் பிறந்தால் கண்ணனுக்கு டோலோத்சவம் செய்து வைப்பதாக பிரார்த்தித்தாராம் தாத்தா. அதன்படி வெகு விரைவில் கிருஷ்ண விக்கிரகம் போன்ற ஆண் குழந்தை பிறந்தது அவர் பிள்ளைக்கும் நாட்டு பெண்ணுக்கும். 5-6 மாதங்களே ஆன அந்த குழந்தையும் அந்த பெற்றோரையும் அழைத்து கொண்டு மடத்தில் டோலோத்சவம் நடத்தினார்கள். அப்போ ஐஷிங்கர் எல்லாரையும் வித்வான்களை, அங்கே கூடியிருந்த வித்வான்களை ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் சித்தஞ்சிறுகாலை பற்றி உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு நியமித்தாயிற்று. அப்போது நம்முடைய சுவாமியும் 45ஆம் பட்ட ஐஷிங்கர் பூர்வாசிரமத்தில் ஸ்ரீ ஊவே வித்வான் வில்லிவலம் கிருஷ்ணமாச்சாரியார் என்ற பிரசித்தமான மகாவித்வான் அவரையும் உபன்யாசிக்க சொன்னாராம். ஸோ சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் என்பதனால் கோபிகள் வாயிலாக நாம், அதாவது நாம் ஜீவாத்மாக்கள் எம்பெருமானை பெறுவதற்கு படும் பாடுகளை சொல்லுகிறாள். சிற்றம் சிறுகாலே வந்து நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு உன்னை சேவிக்க வந்துள்ளோம். நாங்கள் பெண் பிள்ளைகள், எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்திரீ பிராயம், பெருமாள்தான் புருஷன். நாங்கள் பெண் பிள்ளைகள், அதிலும் பருவம் நிரம்பிய பெண்கள், வீட்டை கடந்து வெளியே வரவும் தகாத நிலையில் இருக்கிறோம். அப்படி வருவதாயிருந்தாலும் புருஷனான உன்னிடம் ரகசியமாக வந்து பேசக்கூடாத நிலை எங்களுடையது. உன்னை காண்பதற்கோ காலை வேளையில் முடியாது, நீ பிஸி. காலை பொழுதானவுடனே நீ காலி பின்னே போம் என்றபடி மாடு மேய்க்க காடு செல்வாய். அந்த சமயத்தில் வந்து ரகசியம் பேச முடியாது உன்னோடு. சிறுகாலையிலும் வந்து உன்னை காண முடியாது. சம்சாரிகளான நம் போன்றவர்களின் வீடுகளில் காத்தால 8 மணி ஆச்சுன்னா காலேஜ் போவா குழந்தைகள், ஆஃபீஸ் போவா கணவன்மார்கள். இவர்களை பராமரிப்பதற்காக தாய்மார் அதிகாலையிலே எழுந்திருந்து சமைச்சு குழந்தைகளை குளிப்பாட்டி கணவன்மார்களை குளிக்க தூண்டி சந்தியாவந்தனம் பண்ண சொல்லி அல்லோலப்படுகிறது அல்லவா? அதுபோல் நாள்தோறும் ஸ்ரீ யசோதையின் வீட்டிலும் காலையில் கன்றின் பின்னே செல்லும் கண்ணனை எழுப்பி அவனை குளிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். அவனை ஊட்டி ஆயத்தம் செய்வதாகவே இருப்பாள் ஸ்ரீ யசோதை.
அந்த சமயத்தில் தாயார் சொற்படி நடந்து கொண்டு அவளுக்கு பரதந்திரனாக அதீனனாக இருப்பான் சர்வதந்திர சுதந்திரனான கண்ணன். இதை இந்த பெண்கள் அறிந்தவர்கள். அதனால் தாய்க்கு அடங்கி தாயுடன் இருக்கும் அந்த சிறுகாலையிலும் கண்ணா உன்னை காண முடியாது. ஆகவேதான் சிற்றம் சிறுகாலை பிமால மிக மிக அதிகாலையில் உன்னை சேவிக்க வந்தோம். தாமசர்கள் உணரும் சமயம் காலை. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்களே தாமசர். இரவெல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு காலை எழுந்து பல்லை வெண்மையாக துவக்கி துவராடை உடுத்து தாங்கள் செய்யும் அநீதிகளை மறைக்கும் மனிதர்கள் இங்கு தாமசர். அவர்கள் உணரும் நேரம் காலை. ஆட்சியர் மத்தினால் ஒசைபடுத்த தைரரவம் கேட்டிலையோனா கூறியபடி இளைச்சிகள் உணர்ந்து தங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பிக்கும் நேரம் சிறுகாலை. இதை பொழுது விடிந்தமைக்கு அடையாளமாக கூற வேண்டுமானால் இதற்கு முன்பே என்றோ இந்த பெண்கள் எழுந்திருக்கணும். ஆகவே அடையாளம் கூறும் இந்த பெண்கள் எழுந்த நேரம் சிற்றம் சிறுகாலை. இந்த சமயத்தில் தான் கண்ணனை தனியாக பார்க்க முடியும் என்று இவர்கள் வந்தார்கள். மாலையிலும் இரவின் முன்பகுதியிலும் கூட அவனை சந்திக்க முடியாது. மாலை நேரத்தில் மாடுகளை மேய்த்து கொண்டு திரும்பி வந்ததும் நீராட்டம் செய்துவிட்டு காத்து கிடக்கும் தகப்பனுடன் அமுது செய்ய உண்ண வேண்டும். பிறகு தாய்க்கும் தகப்பனுக்கும் நடுவே கிடந்து உறங்க வேண்டும். மாடு மேய்த்து திரும்பகையில் தன்னை கண்டு காமுற்ற பெண்களின் அதாவது பக்தர்களின் மனோரதத்தை பூர்த்தி செய்ய நள்ளிரவில் பெற்றோர் அறியாத வண்ணம் அவரவர்கள் வீடுகளுக்கு சென்று இப்படி சென்ற இவன் இரவு 37 நாழிகை அதாவது 21 நாழிகை சென்ற பிறகு பெற்றோர் கண்விழிப்பதற்கு முன்னமேயே சிற்றம் சிறுகாலையில் தான் வந்து படுத்து கொண்டு விடுவான். இதுதான் சமயம் என்று எதிர்பார்த்திருந்து இந்த பெண்கள் இந்த சமயத்தில் கண்ணனை பிடிக்கிறார்கள். அதை சொல்லவும் சொல்கிறார்கள். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. இந்த சிற்றம் சிறுகாலே என்பதால் கண்ணனை சந்திப்பதற்கு தக்க சமயத்தை காட்டுகிறாள் கோதை. வந்து என்பதனால் தாங்கள் பட்ட பாடுகளை எல்லாம் குறிக்கிறார். கோபிகள் இருக்குமிடம் நீ வந்து இவர்களை அனுகரிக்கும் நிலை இப்போ போயிடுது. நாங்களே நீ இருக்கும் இடம் நாடி வருமாறு வந்துவிட்டதே என்று மன வருத்தத்தையும் நாங்கள் இவனிடம் வருவதற்கு பட்ட பாடுகளையும் அவனுக்கு உணர்த்துகிறாள். ஏன் நமக்கும் உணர்த்துகிறாள் ஆண்டாள். கண்ணா, நாங்கள் அனைவரும் பெண்கள், அதிலும் பருவம் நிரம்பாத பெண்கள், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத பருவம். இந்த நிலையில் நாங்கள் உன்னை பெறுவதில் என்ன பேராசையினால் இரவில் படுக்கையை விட்டு படிகடந்து காவலையும் கடந்து உன் தோரண வாசலிலே வந்து அதை காப்பவன் காலிலே விழுந்து உள்கட்டாலே புகுந்து உன் தாய் தந்தையரின் அனுமதி பெற்று நின் பள்ளிக்கட்டின் கீழே வந்து தலை பெய்து கடைசியாக எங்கள் மனக்கருத்தை தெரிவிக்க இப்படி சிற்றம் சிறுகாலே வந்து நிற்கிறோம். உன்னை சேவித்து நிற்கிறோம். இப்போ புரிகிறதா கண்ணா உனக்கு நாங்கள் வருவதில் பட்ட பாடுகள்? ஆக வந்து உன்னை சேவித்து என்பதனால் நாம் ஸ்ரீ கிருஷ்ணனை சேவிக்கப்பட்ட பாடுகள், கோபிகள் ஸ்ரீ கிருஷ்ணனை பட்ட பாடுகள், சேவிக்கப்பட்ட பாடுகள் புலனாகிறது. கதைப்போக்கில் வேதாந்த கருத்தும் காட்டப்படுகிறது. இங்கு எம்பெருமானை ஆசிரயிப்பதற்கு சிற்றம் சிறு காலையே உரிய காலம். சிற்றம் சிறு காலையாவது இருள் குலைந்து சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள விடியற்காலை நேரம், பிரம்ம முகூர்த்தம். அநாதிகாலம் தொடங்கி இன்றளவும் நாம் பாமரர்களான பாவ ஜீவன்களாக மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து சிற்றின்பங்களில் பற்றுள்ள சம்சாரிகளாகத்தானே இருக்கிறோம். இந்த நிலைமை கழிந்து மோட்சத்தில் பற்று உண்டாகும் காலம் சிற்றம் சிறு காலம். கொஞ்ச காலம் பிரபத்தி, அது சிற்றம் சிறு காலம். இருட்டும் அடியோடு போகவில்லை, நல்ல வெளிச்சமும் வரவில்லை. இது சிற்றம் சிறு காலை. அடியோடு சம்சார பந்தம் போய்விடவில்லை. மோட்சத்தை பெற்று நாம் முக்தராகவும் ஆகவில்லை. சம்சாரத்தில் இருந்து கொண்டே ஆச்சாரிய அனுகிரகத்தினால் இதில் பற்று குறைந்து ஏதோ சிறிது மோட்சத்தில் பற்று உண்டாகி இந்த காலம்தான் பகவானை ஆசிரயிப்பதற்கு உரிய சிற்றம் சிறு காலை. இந்த குறுகிய காலத்தில் ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமான் இருக்கும் இடம் நாடி வந்து ஆசிரியிருக்கிறோம். குற்றேவல்களை பிரார்த்திக்கிறோம், கைங்கரியங்களை பிரார்த்திக்கிறோம். குற்றேவல்னா கைங்கரியம். அப்போது சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவிற்று என்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுகிறோம். இதுதான் மூலப்பாடு. இப்படி இருக்க செய்தேயும் ரச அனுபவத்திற்காக ஐஷிங்கர் நம் சுவாமியை அடியேனை அவர் தெரிவிக்கிறார். அடியேனை உபன்யசிக்க நியமிக்கும் போது நீ சிற்றம் சிறுகாலே வந்த உன்னை சேவித்து என்று வைத்து கொண்டால் என்ன அர்த்தம்
இதில் ஏதாவது சுவாரஸ்யம் உண்டா, எடுத்துச் சொல் என்று நியமித்தாராம். சிற்றஞ்சிறுகாலே வந்து இல்லை, சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை சேவித்து. இங்கும் பாடத்தை மாற்றவில்லை என்பதை மட்டும் யாவரும் குறிக்கொள்ள வேண்டும். அடியேனும் அந்த ஸ்ரீ நியமனத்தையே, ஐஷிங்கர் நியமனத்தையே ஒரு பற்றுக்கோடாக கொண்டு, அவலம்பனமாக கொண்டு சில விஷயங்களை இங்கு சேர விண்ணப்பம் செய்தேன். அந்த சபையில் அன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சென்னை, நெய்வேலி முதலிய இடங்களிலிருந்து ஆஸ்திகர் பலரும் வந்திருந்தனர். இதுவரை கோபிகள், ஜீவாத்மாக்கள் எம்பெருமானை பெறுவதற்கு செய்த செயல்கள், முயற்சிகள் விரிக்கப்பட்டது. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. அதில் இனி ஸ்ரீ ஐஷிங்கர் நியமித்தபடியில் நம்மை பெறுவதற்கு எம்பெருமான் செய்த செயல்கள், வந்த சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை சேவித்து. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், எம்பெருமான் செய்த செயல்கள், முயற்சிகள், பாடுகள் விவரிக்கப்படுகிறது. நாம் அவனை பெறுவதற்கு படும் பாடுகளை விட அவன் நம்மை பெறுவதற்கு பட்ட பாடுகள் மிக அதிகம். அதைத்தான் ஸ்ரீ ஆண்டாள் உணர்த்துவதாக வந்த உன்னை என்று கொள்ளும்போது ஏற்படுகிறது. கண்ணா, நாங்கள் இப்போது சிற்றஞ்சிறு காலையில் உன்னை வந்து சேவிக்கிறோம். இப்படி நாங்கள் அனாயாசமாக இருந்த ஊரிலேயே இருந்து சேவிக்கும்போது நீ எங்கிருந்தோ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கு வந்துள்ளாயே, இதை என்ன சொல்லி புகழ்வது, எப்படி உனக்கு நன்றி செய்வது? நாங்கள் எதிர் வீட்டிலிருந்தும் பக்கத்து வீட்டிலிருந்தும் புறப்பட்டு மிக சமீபத்தில் நாங்கள் இருக்கும் ஊரில் எங்களுக்கு எதிர் வீட்டிலும் பக்கத்து வீட்டிலும் வந்து நம்மாத்து பக்கத்தில் ஒரு கோவில் அர்ச்சாவதாரமாக இருந்து நீ வந்து அவதாரம் பண்ணியுள்ளாய். ஆகவே என்றோ ஒன்றும் அறியாத பிள்ளைகளாக, சக்தி அற்றவர்களாக இருந்தாலும் உன்னை எளிதில் வந்து சேவித்து நிற்கிறோம் நாங்கள். நீ எங்களை பெறுவதற்காக பட்ட பாடுகளை நாங்கள் நன்கு அறிவோம். முதலில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தாய், அங்கேயே இருந்தால் பக்தரட்சணம் பண்ண முடியவில்லை என்று பார்க்கடலில் வந்து பள்ளி கொண்டாய். அதுவும் பக்தரட்சணத்திற்கு போதவில்லை என்று பல அவதாரங்களை செய்தாய். அதனாலும் எங்களுக்கு யாதும் பயன் ஏற்படவில்லை. நீ இருந்த அவதாரம். பிறகு நீயே பார்க்கடலிருந்து ஸ்ரீ மதுரையில் வந்து பிறந்தாய். அங்கே இருந்திருந்தால் கூட மிகவும் சமீபத்தில் இருக்கும் ஆயர்பாடியில் இருந்து எங்களால் அங்கு வந்து சேவிக்க முடியாது. இந்த வாழ்க்கை அவ்வளவு கால்கட்டாக உள்ளது எங்களுக்கு. ஆகவே எங்கள் நிலையை நோக்கி வாத்சல்யத்துடன் ஸ்ரீ மதுரையிலிருந்து புறப்பட்டு திரு ஆய்பாடிக்கு வந்தாய். அங்கும் எங்கள் குலத்திலே வந்து வளர்ந்தாய். வந்த இந்த இடத்திலும் உன்னை காணாத கொடியவர்கள் சிலர் வருகிறார்கள். அவர்களையும் வசீகரிப்பதற்காக அவர்கள் இருக்கும் வீதிக்கே நீ வந்தாய். நீ பகலில் பசுக்களை மேய்த்துவிட்டு திரும்பும்போது மாலையில் அவர்கள் இருக்கும் வீதியூடே வருவாய். கல் நெஞ்சர்களும் கூட மனம் கனிய பெற்று மனம் உருகி உன்னை பார்த்து மழைகளோ வருகிறது என்று வீதியார வரும் உன்னை கண்டு களிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். பின்னர் உனக்கே அடிமையாகி விடுவார்கள். வீதியில் வரும்போதும் உன்னை காணாத கல் நெஞ்சர் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை ஆட்கொள்ள அவர்கள் இல்லம் புகுந்து முற்றம் புகுந்து கதவின் புறமே வந்து கடைசியில் அவர்களையும் ஆட்கொண்டு மலரணை மேல் அவர்களுடன் சேர்ந்து இருந்து அவர்களுக்கும் உன் அனுபவத்தை தருவாய். இப்படியெல்லாம் எங்களை பெறுவதற்காக நீ பட்ட பாடுகள் தான் எத்தனை. இவ்வாறு நாங்கள் இருக்கும் ஊரிலே வந்து உன்னை நாங்கள் இப்பொழுது சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை சேவித்து நிற்கிறோம். எம்பெருமான் வீடு புகுந்து முற்றம் புகுந்து கதவின் புறமே வந்து மருள் பாடி வந்து சண்டி சிலுப்பி கச்சு உடுத்து பல பாடுகள் பட்டு வந்து வசீகரிப்பதை திருமங்கை ஆழ்வார் தலைவித்தன்மை பெற்று பாடிய பாசுரங்களால் அறியலாம். ஆம், தற்போது நம் லக்ஷ்மி நிருசிம்மனும் நகரங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பக்தர்களுடைய கிரகங்களுக்கு எழுந்தருள்கிறானே எதற்காக? சிற்றஞ்சிறுகாலே வந்த அவனை சேவித்து நம்மை பெறுவதற்காகத்தானே. தான் அவதரித்த ஸ்ரீ அகோபிலத்தை விட்டு வந்தான். தன்னை ஆராதிக்கும் ஆச்சாரியர்கள் சஞ்சாரங்களை முடித்து கொண்டு தாம் உகந்த க்ஷேத்திரங்களிலே பல வருஷங்கள் எழுந்தருளி இருக்க தானும் அவர்களுடன் அங்கேயே தங்கிவிடுகிறான். நாம் அறிந்த காலத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ தசாவதாரன் சந்நிதியிலும் திருவள்ளூரிலும் பல வருஷங்கள் உகந்து எழுந்தருளி இருந்தான். பின்னர் அந்த இடங்களை எல்லாம் விட்டு அகில தேச சஞ்சாரம் செய்து தற்போது முக்கூர் அக்ரஹாரத்தில் ஸ்ரீமத் ஐஷிங்கருடன் எழுந்தருளியுள்ளான். இப்படி வந்துள்ள இவனை பலர் வந்து சேவித்து ஆசிரயித்து நன்மை பெற்று வருகின்றனர். இவன் ஸ்ரீவைகுண்டத்திலோ திருப்பார்க்கடலிலோ இருந்திருந்தால் நாம் போய் சேவிச்சிருக்க முடியுமா? ஆக நாம் சேவிப்பதற்காகவே நம்மை ஆட்கொள்ளவே இவன் இவ்வளவு சமீபத்தில் சிற்றஞ்சிறுகாலே இவ்வளவு சமீபத்தில் வந்துள்ளான். இப்படி இவன் வந்த இடத்தில் இவனை சேவிப்பதற்கு நாம் செய்யும் முயற்சிகள் அல்பம், மிகச்சிறியன. பஸ் அல்லது ரயிலேறி வர வேண்டும், சரணாகதி செய்து கொள்ள வேண்டும். நாமோ இந்த சிறு முயற்சிகளை மிகைப்படுத்தி
வந்து உன்னை சேவித்து என்று கூறிக்கொள்கிறோம். அவன் நம்மை பெறுவதற்குத்தானே இவ்வளவு தூரம் வந்துள்ளான். இவ்வளவு செய்தவன் வலுவிலேயே நம்மை ஆட்கொள்ள மாட்டானா? அப்போ எதற்கு சரணாகதி என்ற ஒரு உபாயம் என்றெல்லாம் பல கேள்விகள் வாசகர்களுக்கு வரும். அது பற்றி நம் பூர்வாச்சாரிகள் பறக்க பறக்க சமாதானம் பண்ணியுள்ளார். தற்போது ஸ்ரீ ஐசிங்கரும் பல தடவைகளில் பாமரரும் அறியும் வண்ணம் அழகியதாக ஸ்ரீ முக்கூர் ஐசிங்கர் அருள்மொழிகளில் எழுதியாகிறது. சிலர் மோட்சம் பெறுகின்றனர், சிலர் பெறுவதில்லை. அவனாகவே வந்து ரட்சிப்பதனால் வந்த இடத்தில் உள்ள அனைவரும் மோட்சத்திற்கு கொண்டு செல்லட்டுமே, ஏன் செல்லவில்லை? ஒருவருக்குமே மோட்சம் இல்லாமல் போய்விடட்டுமே என்றாற்போர் பல கேள்விகளுக்கு பதிலாக சரணாகதியை விதித்துள்ளது சாஸ்திரம். இதன் விரிவெல்லாம் ஆச்சாரியர்களின் அருள்மொழிகளிலே காண வேண்டும். இவ்வளவால் நாம் அறிய வேண்டியது என்னென்னா, நாம் அவனை பெறுவதற்கு செய்யும் முயற்சிகளை விட அவன் நம்மை பெறச் செய்யும் முயற்சிகளே மிக மிக அதிகம். அப்படி அவனே வலுவில் வந்து நிற்கும்போது நாம் கொஞ்சமாவது அவனை பெற முயற்சி செய்ய வேண்டாமா? இதைத்தான் பெற்றமேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து வந்த உன்னை நாங்களும் சிற்றம் சிறுகாலே வந்து சேவிக்கிறோம் என்று ஸ்ரீ ஆண்டாள் கோபிகள் நிலையில் அருளுகிறாள் என்பது. பிறகு ஸ்ரீமத் ஐசிங்கர் நம் ஸ்ரீமடத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கண்ணன் பக்தர்களுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்து வரும் அழகை வெகு அழகாக எடுத்து விவரித்தாயிற்று. உலகில் யாருமே பிறரிடம் தாங்கள் உதவி பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு கைமாறு செய்வார்கள். தேகிமே ததாமிதே, முதலில் எனக்கு நீ கொடு, பிறகு நான் உனக்கு தருகிறேன் என்கிறது வேதம் கூட. தேகிமே ததாமிதே என்று. அப்படி இல்லாமல் நம் ஸ்ரீ கண்ணன் பக்தர்கள் வேண்டும் வரத்தை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு வெகு நாள் கழித்து அவர்கள் சௌகரியப்பட்ட போது கொடுப்பதை ஏற்கிறானே என்று ஆச்சரியமாக அனுபவித்தார் ஸ்ரீமத் ஐசிங்கர் பூர்வாசிரமத்தில். தோலை நடத்தியவர்கள் வேண்டியபடி முதலில் ஆண் குழந்தையை தந்துவிட்டான். பிறகு குழந்தை பிறந்த 5-6 மாதங்கள் ஆனதும் இப்போது அவர்கள் செய்யும் டோலோத்சவத்தை உகந்து கொள்கிறான் என்று அருளாசி வழங்க மங்களாரத்தி நடைபெற்றது. கோஷ்டிக்கு க்ஷீரான்னம் விநியோகப்பட்டது. டோலோத்சவம் இனிது நிறைவுற்றது. பக்தர்கள் மனம் மகிழ்ச்சியால் நிறைவுற்றது. இதை அடியேன் அனுபவித்ததை இங்கு யதாசக்தி யதாமதி ஷேர் பண்ணுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.